உடனே திவ்ய ரகத்துல இந்திரனுடைய ரகத்துல இருந்து யுத்தம். 101 தடவை ராவணனுடைய தலையை அறுத்து தள்ளி மறுபடியும் முளைச்சதே. கவலைப்பட்டாள் சுவாமி. இது சாமான்யமான பானம் இல்லையே. கவலைப்பட்டாள். மாரீச்சனை கொண்ட பானம், சப்தசாலத்தை பிஷனம் பண்ண பானம், கராரிகளை நிகிரம் பண்ண பானம், இதாகன கொண்ட பானம், பாலிய கொண்ட பானம், அப்படிப்பட்ட பானம், கபந்தன கொண்ட பானம். ராவணே மந்த தேஜசா, ராவணத்துல மந்த தேஜசா போயிட்டேன்னு கவலைப்பட்டாள். அப்ப மாத்தலி இந்திர சாரதி, என்ன ராமா அஜானன்யவ சிந்தீர துணையன அனுவர்த்தசே, இன்னும் தெரியாத மனுஷன் போல வருஷம் போடுறே, இவனை இந்த பானங்கள்லாம் கொல்லுமா? பிரம்மாஸ்திரம் அல்லவா இவனுக்கு பிரயோகம் பண்ணணும் ராவணனுக்கு. அதையும் தவிர்த்து தேவர்கள் எல்லாம் இவன் ஜாதகத்தை பார்த்து வச்சிருந்து இது மாரகமான காலம்னு தீர்மானம் பண்ணியிருக்காள். இந்த லக்னத்தை விட்டுட்டீங்கன்னா அவன் அப்புறம் இன்னும் 5-6 கல்பம் இருப்பானவன், நல்ல சீக்கிரமா அடிக்கணும்ல. உடனே சுவாமி பிரம்மாஸ்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சார். இந்த அஸ்திரத்தினுடைய நுனியிலே அக்னியும் சூரியனமாம், ரக்கையிலே வாயு பகவானாம், சரீரம் ஆகாசமயமாம், பாரத்திலே கௌரவே மேரு மந்தரவு, மேருமலை மந்தர மலையை போலே பாரமான் அக்னி கணங்களை கட்சிகின்றி பிரம்மாஸ்திரமானது சுவாமி நாளை விடப்பட்டு புறப்பட்டுதான் விஷ்ணுவாக்கு குலத்தை அரசர்களுடைய கீர்த்தியே உலகத்தில் நல்ல நாட்ட வந்த அஸ்திரமாம், ராட்சத குலத்தை அழிக்க வந்த அஸ்திரமாம், ஜெகன் மாதாவான சீதையுடைய துக்கத்தை போக்க வந்த அஸ்திரமாம். அப்படிப்பட்ட அஸ்திரம் ராவணனுடைய மார்ல போய் பூந்து பிராணனை எடுத்துக்கிண்டு முதுகு வழியாக வழி வந்து பூமிக்குள்ளேயும் போய் ராமவா அம்பராசோனிக்கும் வந்துருத்தான். ராவணனுடைய பிராணம் எடுத்து முதுகு வழியா பூமிக்குள்ள இடத்துக்கு போச்சோம்னா சீதையுடைய அம்மாவுடைய பூமி, அம்மாட்ட போய் அம்மா உன் பொண்ணுக்கு பட்டாரு நீங்க சீரோட வாருங்கன்னு சொல்ல போச்சோம்னா